நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று மிதுன ராசியிலும் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அசுர குருவும் தேவகுருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேருவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனராசியில் உச்ச பலமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் செயற்கை தனம் மிகுந்தவர், அதாவது செயற்கையாளான். சுக்கிர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும், அதாவது மாடி வீடு, வண்டி வாகனம், நல்ல ஆடை ஆபரணம், இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகன் பெறுவார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரம், நேசம், அஸ்தங்கம் பெற்று விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இந்த வீடு, வண்டி வாகனம், வசதி வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடங்கல்களை, சுகபோக இன்ப வாழ்க்கையை சுக்கிர பகவான் கெடுப்பார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் செயற்கைத்தனமாக தன்னை நன்றாக அழகுபடுத்தி கொள்வார். நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவார், தங்க நகை அணிவார், நல்ல வாசனை திரவங்கள் அடித்து கொண்டு நல்ல வாசனையோடு அந்த ஜாதகன் செயல்படுவார். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிரன் தகதகன்னு இருப்பார். வானத்தில் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும், அதாவது இன்று முதல் ஆவணி மாதம் 24 வரை சுக்கிரனும் குருவும் அருகில் இருப்பார்கள். இரு கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் ஒவ்வொரு பதிவாக காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே, அதாவது கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய், 9வது வீட்டிலே சூரியன், 10வது வீட்டிலே சுக்கிரன் குரு, 11வது வீட்டிலே கேது, 6வது வீட்டிலே ராகு. கன்னி ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா 7வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது வாழ்க்கை துணையிடம், நண்பர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் சந்தேகப்படுறது, புறாமப்படுறது, இதெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா 7வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது கண்டகச்சனி காலமாகும். கன்னி ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், நெடுஞ்சாலை போக்குவரத்தில் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லது. இரவு நேர பயணங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு காயங்கேயம் உடலில் இரத்த காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். கன்னி ராசிக்கு 9வது வீட்டிலே சூரியன் செல்கிறார். இந்த மாதம் முழுதும் 9வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு வழி பயம், பதற்றம், தடுமாற்றங்கள் ஏற்படும். அரசியல் சார்ந்து கன்னி ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வழியில் உங்களை அச்சுறுத்தலாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. 9வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது தந்தை அதிகாரமாக இருப்பார், அதிக கோபப்படுவார். அப்பாவிடம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே
வைகாசி 1 முதல் 26 வரை சுக்கிர பகவான் குருவோடு இணைந்து செல்வார். குரு பகவான் வைகாசி மாதம் 12ஆம் தேதி வரை 10வது வீட்டிலே இருப்பார். இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 10லே கோச்சாரத்தில் சுக்கிரன் வருவது நல்ல அமைப்பு கிடையாது. அதாவது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது இப்போ ஆடு மாடு கால்நடை கோழி விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். கறவை மாடு வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பால் மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வரும். கன்னி ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியோடு சுக்கிர பகவான் சேர்க்கை பெறும்போது புதிதாக நீங்கள் பழைய வீட்டை புதுப்பிக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக ஆடோ மாடோ வளர்ப்பு பிராணிகள் வாங்கலாம். ஏன்னா 10வது வீட்டில் அமர்ந்து 4வது வீட்டை சுக்கிரனும் குருவும் பாரி செய்கிறார்கள். விவசாயிகள் புதிதாக பயிர் பண்ணலாம், நல்லா வெள்ளாமை பண்ணிக்கலாம். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களால் உங்களுக்கு அசிங்க அவமானம், கலகம், சண்டை சச்சரவு, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது வைகாசி மாதம் 12ஆம் தேதி வரை குருவும் இருக்கும்போது இன்னொரு 12 நாட்கள் கன்னிராசி என்பர்கள் எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வச்ச பணங்காசு பணம் விரயமாகும். பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள் திருடு போவதற்கான வாய்ப்பு உண்டு. கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது உங்களுடைய மாமியார் தங்க நகை ஆபரணங்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசிக்கு கலத்தராதிபதி சுக்கிரனோடு இணைந்து இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், புதிய துணி எடுக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி அதிக சம்பள வருமானம் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் கன்னி ராசி என்பளுக்கு உங்களை விட உங்கள் குடும்ப நபர்கள் சொந்தக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. கன்னி ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் மனதளவில் இப்போ பயம் பதற்றம் உங்களுக்கு ஏற்படும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.